கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். யார் இயேசு என்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாய் நான் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற வேத வசனம் வார்த்தைகள் மரியாள். நாம் எடுத்தவர்கள் தியானிப்போம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரையிலும் நாம் இப்பொழுது தியானிப்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அல்லேலூயா. அவன் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருப்பது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு அருமையான ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், அதில் பாருங்கள், மரியாள் என்கிற ஒரு ஸ்திரியை ஆண்டவர் தனியாக அவர் பிரிக்கிறார். அல்லேலூயா. அவள் மூலமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவளிடத்தில் பிறக்கும்படிக்கு தீர்க்கதரிசினால், பூர்வத்திலே தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டது இந்த நாளிலும் கூட நிறைவேறினது என்று சொல்லி நாம் தியானிக்கிறோம். அல்லேலூயா. ஒன்றே ஒன்று நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். யார் இந்த மரியாள்? இந்த மரியாளுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கிறதா? நீங்கள் கவனித்திருக்கின்றால், யோசேப்புக்கு கூட இந்த வாழ்க்கை வரலாறை குறித்து இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரத்தில் கடைசியாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாக யோசேப்பை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இந்த மரியாளுக்கோ எந்த விதமான அங்க அடையாளமோ அவருடைய வாழ்க்கையின் பிறப்பின் அர்த்தமோ இல்லை அவருடைய உறவினர்களோ என்று சொல்லி யாரும் இங்கு சொல்லப்படவில்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, உன் இனத்தாலாகிய அது எலிசபெத் இப்பொழுது அவள் என்ன இருக்கலாம், கர்ப்பவதியா இருக்கிறாள் என்று சொல்லி அங்கே ஒரு காரியம் மரியாளுக்கு அறிவிக்கப்படுகிறது. நமக்கும் கூட அவள் உறவினர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மரியாளுக்கோ எந்த விதமான வாழ்க்கை வரலாறோ அவளுடைய முன்னான காரியங்களோ எதுவுமே அறிவிக்கப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 34ஆம் வசனம் 35ஆம் வசனத்தை நாம் தியானித்தோம் என்றால், அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியனே என்றால், தேவ தூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அல்லேலூயா. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று நீங்கள் கவனிக்கணும். என்ன தெரியுங்களா? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மரியாளுக்கு எந்த விதமான உறவுகள் என்று சொல்லி இந்த மத்தேயு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மார்கு, லூக்கா, யோவான் இதில் மரியாளை குறித்ததான எந்தவித வாழ்க்கை வரலாறும் இருக்காது. அவளுடைய காரியங்களை குறித்து நாம் இந்த இடத்துல தான் தியானிப்போம். ஒருவேளை அந்த இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற அந்த பைபிள் உண்மையான பைபிளில் இருந்தாலும் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே இருக்கிறதை நீங்கள் பார்க்கும் பொழுது மரியாளுக்கு பின்புலம் என்று சொல்லி ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவள் சொல்லுகிறாள், தேவதூதனை பார்த்து, நான் புருஷனை அறியேனே, நான் எப்படி கர்ப்பம் ஆக முடியும் என்று சொல்லும் பொழுது தேவதூதன் பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உண்மை நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அல்லேலூயா. நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ரட்சிக்கிற பிதாவுடைய குமாரன் ஒரு கர்ப்பத்தில் வந்து அதாவது பிறக்கப் போகிறார் என்றால் அது என்ன சாதாரண ஸ்திரியா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. பல கோடி ஜனங்கள் இருக்கிற அந்த பூமியில் ஒரே ஒரு மரியாளை மாத்திரம் அவள் முன்குறித்து என்ன பண்ணுறாரு, அந்த கருவை அந்த மரியாளுக்குள்ளே இருக்கிற அந்த கருவுக்குள்ளே
அந்த கர்ப்பப்பைக்குள்ளே தேவனுடைய கருவை வைக்கிறார் என்றால் அதுவும் பரிசுத்தமானவர், உன்னதமானவருடைய பலன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய என்னது பரிசுத்தமுள்ள அந்த பரிசுத்த ஆவியானுடைய கருவை ஒரு ஸ்திரீனுடைய கர்ப்பப்பையில் வைக்கிறார் என்றால் அந்த ஸ்திரீ சாதாரணமாக இருப்பாள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு மரியாள் என்கிற ஒரு ஸ்திரியை அவர் தேர்ந்தெடுத்து இருக்கிறார் என்றால் நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது என்னவா நிறைவேறிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்றால் அந்த மரியாள் யார்? அப்படி விசேஷமான காரியத்தை கொண்டிருக்கிற இந்த மரியாள் யார்? இதுதான் இன்றைக்கு கேள்வி. வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய அனாதி தீர்மானத்தின்படியும் தீர்க்கதரிசிகளுடைய முன் அறிவிப்பின்படியும் ஒரு ஸ்திரியை அவர்கள் பிரித்தெடுக்கிறார்கள். பிரித்தெடுக்கப்பட்ட ஸ்திரியுடைய கர்ப்ப பையிலே உன்னதமானவருடைய இயேசு கிறிஸ்து பிறக்கப்புகிற அந்த கரு வைக்கப்படுகிறது. அந்த ஸ்திரீ அந்த கிறிஸ்துவை அவர் பிறப்பிக்கும்படிக்கு அவள் நியமிக்கப்படுகிறாள். அப்படி இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கும்படியாய் நியமிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ முன்குறிக்கப்பட்ட ஸ்திரீயாக இருக்கிறாள். அந்த ஸ்திரீ அந்த கர்ப்பப்பை முன்குறிக்கப்பட்டது என்றும் நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது தீர்க்கதரிசிகள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படி என்ற அந்த என்ன அப்படி ஒரு விசேஷமான அந்த ஸ்திரீ இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினாலே அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷன் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை அவனிடத்திலே கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் நல்லா ஆராய்ந்து பார்த்தீர்கள், ஆதாம் தேவனால் உருவாக்கப்பட்டவன். ஆனால் ஆதாமிலிருந்து அல்லேலூயா, அல்லேலூயா, எந்த விதமான தொடர்பும் இல்லாதபடிக்கு, எந்த விதமான அடிப்படை காரியம் இல்லாதபடிக்கு அந்த ஏவாள் ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து உருவாக்கப்படுகிறாள். அல்லேலூயா. ஏவாளுக்கு பின்புலலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் ஆதாமை உருவாக்குகிறார். ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து என்ன பண்ணுறாரு? அவர் ஏவாளை உருவாக்குகிறார். அல்லேலூயா. உருவாக்கப்பட்ட அந்த ஏவாள் பாருங்க, வசனம் சொல்லுது. வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களை நாம் தியானித்தோம் என்றால், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்து அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. சிறிய சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் கூடாது என்று சொன்னார் என்றால், அப்பொழுது சர்வம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது கண்டு அதன் கனியை புசித்து அதை தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அல்லேலூயா. நீங்கள் இங்கே நல்லா நீங்கள் தியானித்து பார்த்தீர்கள் என்றால், நம்ம அநேக நேரங்களில் இந்த வசனங்களை சபையிலே போதகர் அவர்கள் கூறி கேட்டிருப்போம். ஆனாலும் பாருங்கள், இங்கே வஞ்சிக்கப்பட்டது யார் தெரியுங்களா? ஸ்திரீ தான் வஞ்சிக்கப்படுறா. அல்லேலூயா. மனுஷனுடைய எந்தவித ஆதாரமும் வரலாறும் இல்லாதபடிக்கு மனுஷனுடைய எலும்பிலிருந்து எடுத்து உருவாக்கப்பட்ட அந்த ஏவாள் சர்ப்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு, அல்லேலூயா, தனக்குரிய தகுதியை, தனக்குரிய அந்த மேன்மையை அவள் என்ன பண்ணுறா? அவள் இழக்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏனெனில் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்படுகிறாள். அல்லேலூயா. வஞ்சிக்கப்பட்ட ஸ்திரீ அதி உன்னதமான தன்னுடைய பிறப்பின் காரியத்தை அங்கே அவள் இழக்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அவர் வாக்கு தத்தம் பண்ணின அநேக காரியங்களை பிசாசு எப்படின்னா தந்திரம் உள்ளதா என்ன பண்ணுது? அவளிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பறிக்கிறது. அல்லேலூயா. ஏவாள் தன்னுடைய காரியம் மொத்தத்தை என்ன பண்ணுறா? தேவன் தனக்கு வாக்கு தத்தம் பண்ணின எல்லாவற்றையும் அவள் இழக்கும்படியாய் இந்த நேரத்தில் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம்
3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் நாம் தியானித்தோம் என்றால், அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரி தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனி எனக்கு புசிக்க கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றால், ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நெசுக்குவார், நீ அவர் குதிகாலை நெசுக்குவாய் என்றார். அல்லேலூயா. இந்த ஆதியாகம புத்தகத்திலே ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிறது பாருங்கள் பிரியமானவர்களே. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே முன்பாதியில் நாம் தியானிக்கும் பொழுது, உனக்கும் ஸ்திரிக்கும், இதை அப்படியே தனியாக விட்டுருங்க, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நெசுக்குவார், நீ அவர் குதிகாலை நெசுக்குவார் என்றார். வேதம் சொல்லுகிறது, உனக்கும் ஸ்திரிக்கும். அல்லேலூயா. இந்த காரியத்தை குறித்து நீங்கள் அதிகமாய் தியானித்தீர்கள் என்றால், உனக்கும் ஸ்திரிக்கும், அங்கே 2 பேரை தேவன் குறிப்பிட்டார். நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஏதேன் தோட்டத்தில் சர்மமாகிய பிசாசு, அப்புறம் ஆதாம், அப்புறம் ஏவாள் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஏதேன் தோட்டத்திலே நமக்கு தெரியாதபடி வேறு ஒரு காரியம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உனக்கும் ஸ்திரீக்கும் 2 பேர் அங்கே ஏதேன் தோட்டத்தை நாசமாக்கும்படி கடந்து வந்திருக்கிறார்கள். அந்த ஸ்திரீ, அதாவது உனக்கும் ஸ்திரீக்கும், அதோடு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேதத்துடைய காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. என்னுடைய தலைமை போதகர் ஒரு வாட்டி சொல்லியிருக்கார், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் விரும்பமாக இருந்து. நல்லா கவனிச்சிங்கன்னா, ஆதியில தேவன் வானத்தை சிருஷ்டா என்ற வார்த்தைக்கும் பூமி ஒழுங்கின்மையும் அப்படின்ற வார்த்தை எழுதுவதற்கு முதலாக, அந்த ஆதியில தேவன் வானத்தை சிருஷ்டா என்ற வார்த்தைக்கும் பூமி ஒழுங்கின்மை என்ற நடுவில் அநேக வருடங்கள் கடந்திருந்தது. அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நேர்த்தியானதை சிருஷ்டிக்கிறவர், அவர் அதாவது ஒழுங்கின்மையும் விரும்பமாய் அவர் சிருஷ்டிப்பது இல்லை. ஆண்டவர் இந்த பூமியை சிருஷ்டித்த அநேக வருடங்கள் கழித்து, அநேக வருடங்கள் தலைமை போதகர் சொல்லியிருக்க, கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகள் மேல் கடந்திருக்கும். தேவ தூதர்கள் பூமியில் தள்ளப்பட்ட அவர்கள் இந்த தேவ நேர்த்தியாய் உண்டாக்கின பூமியை, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஒன்றுமில்லாதபடிக்கு அந்த பூமி எப்படி இருக்கான், ஒன்றுமில்லாதபடிக்கு நாசப்படுத்தி இருக்கிறார்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒழுங்கின்மையும் விருமையுமாய் ஆக்கியிருக்கிறார்கள், இருளை கொண்டு வந்திருக்கிறார்கள் பூமியிலே. ஹல்லேலூயா. அதே போலதான் இந்த உனக்கும் ஸ்திரிக்கும், இந்த இடைப்பட்ட கேப்பில் அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும், உனக்கும் ஸ்திரிக்கும் அப்படின்னா இந்த கேப்புக்கு அப்புறம் அவள் வித்து அப்படின்னா அந்த இடத்துல ஏவாள் வருகிறாள். அதற்கு முன்னதாக உனக்கும் ஸ்திரிக்கும். யார் அந்த ஸ்திரீ? 3வது ஒரு ஆள் ஏதேன் தோட்டத்திலே இருந்திருக்காருன்னா உங்களால் நம்ப முடிகிறதா? வேதம் சொல்லுகிறது, நாம் தியானிப்போம். இந்த காரியம் நான் அறிவிக்கிற அந்த காரியம் உங்களுக்கு புதிதாக தான் தோன்றும். ஆனாலும் ஆவியானவர் எனக்கு அருளின அந்த ரகசியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். அந்த ஸ்திரீ யார்? உனக்கும் ஸ்திரிக்கும் என்று சொல்லப்படுகிற அந்த ஸ்திரீ யார் என்று நாம் தியானிப்போம். வாசியுங்கள். எசேக்கியேல் எழுதின புத்தகம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் தியானித்தோம் என்றால், வேதம் சொல்லுகிறது 4ஆம் வசனத்திலே, உன் பிறப்பின் வர்த்தமானம் என்றவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புக்கொழிகள் அறுக்கப்படவில்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, ஒப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை, உனக்காக பரிதபித்தவைகளில் ஒன்றாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயிருந்தது இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியிலே தூக்கி எறிய விடப்பட்டாய். அல்லேலூயா. நான் ஒரு அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு, உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். அல்லேலூயா. இந்த காரியம், அந்த ஸ்திரீ யார் என்று நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், அவளை குறித்ததான எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டது. அவள்தான் யேசபேல். அல்லேலூயா. அந்த தோட்டத்தில் இருந்த 3வது மனுஷனுடைய பேர், ஸ்திரீனுடைய பேர் யேசபேல். அவளை குறித்ததான அவளுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் பார்த்துக்கொள் என்றால், எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் முழுவதும் அவளுடைய வாழ்க்கை வரலாறும் தேவன் அவளோடு கூட பண்ணின ஒப்பந்தமும் அந்த வாக்கு தத்துவமும் அதில் சரியாக எழுதப்பட்டிருக்கிறது. மனம் இருக்கிறவர்கள் அந்த எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த எசேப்புடைய பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்று சொல்லி அதில் தொடங்கி இருப்பார்கள். பிரியமானவர்களே,
நல்லா கவனிங்க. என்னடா அந்த பிரதர் திடீர்னு ஏதேன் தோட்டத்தில் வேறு யாரோ ஒரு ஸ்திரியை குறித்து சொல்லுகிறான்னு நீங்கள் யோசிக்கலாம். நாம் தியானித்து கொண்டிருப்பதோ மரியாளை குறித்து. ஆனால் இங்கே ஏவாளுக்கு அடுத்தபடியாக ஒரு ஸ்திரீ வருகிறாள். அல்லேலூயா. இந்த ஸ்திரியை குறித்து எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் இந்த 16ஆம் அதிகாரத்தை மாத்திரம் நீங்கள் தியானித்தீர்கள் என்றால், அந்த ஸ்திரியானவள் விபச்சார காரியத்தில் தேவருக்குள் பிறந்த ஒரு பெண். அவளை தேவன் தத்தெடுத்து அவளோடு கூட அவர் உடன்படிக்கை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த 16ஆம் அதிகாரம் முழுவதும் அவளை எப்படி சிங்காரித்தார் என்று சொல்லி நீங்கள் அதில் தியானித்தீர்கள் என்றால், அவ்வளவு நேர்த்தியாய் அதில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதியிருப்பார். பாருங்கள், அவள் தன்னுடைய அலைகளை சோர்மார்க்கமாய் போய் அவள் செய்த விபச்சாரங்கள் அநேக காரியங்களை குறித்தும் அந்த சினுடைய தேவன் அவளை தள்ளின விதத்தை குறித்தும் இங்கே தெள்ள தெளிவாக தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது எப்படிங்க பிரதர் அந்த ஸ்திரீ எசபேல் என்று சொல்லுகின்ற நீங்கள் கேட்டிருக்கின்றார். அவளுடைய காரியமானது அதாவது ஆதி ஆகமத்திற்கு முன்னதாகவே அவள் இருக்கிறாள். அவளுடைய எசபேல் என்ற காரியம், அவளுடைய பேர் எப்படி வந்தது என்று சொன்னால், நாம் தியானிப்போம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே அவள் தன்னுடைய பெயர் மூலமாய் அவள் வெளிப்படுகிறாள். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், நேபாத்தின் குமாரனாகிய யோரோப்பியாவின் பாவங்கள் நடப்பது அவளுக்கு கொஞ்சம் காரியம் நினைத்தார் போல், அவள் சீதோன் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி எசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு. அல்லேலூயா. இங்கே ஆகாப் ராஜாவா அவனுக்கு மனைவியாய் ஒரு பெண் நியமிக்கப்படுகிறாள். அவன் அவளை திருமணம் செய்கிறான். இங்கேதான் அந்த சினுடைய பேரை நாம் பார்க்கிறோம். அவள் பேர் எசபேல். இந்த எசபேல் 16ஆம் அதிகாரத்தில் அவர் பிறப்பின் வர்த்தமானம், அவள் பிறந்தது, தேவன் அவளோடு உடன்படிக்கை பண்ணினது, அப்புறம் அவள் சோரமார்க்கமாக தேவனை விட்டு விலகினது என்ற அநேக காரியங்களை குறித்து நீங்கள் இங்கே தியானிக்கலாம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் சந்தேகப்படலாம், என்ன பிரதர் எங்கெங்கே போகிறீங்க, நீங்கள் மரியாதை ஆரம்பித்து ஏவாளில் வந்து எசபேல்கிட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. தேவன் உடன்படிக்கை பண்ணின 2 காரியம். 1 எசபேல், 2வது ஏவாள். அல்லேலூயா. அதிலே எசபேல் தேவனை விட்டு விலகினாள். பிறகு தேவன் ஏவாளை உண்டாக்கின பொழுது, இவள் தேவனுக்கு பிரியமாய் நான் இருக்க விடமாட்டேன் என்று சொல்லி எசேபேல் கடந்து வந்து ஏவாளை பாவம் பண்ண செய்தாள். அல்லேலூயா. ஏவாளையும் தேவனை விட்டு விலகும்படி அவள் அப்படியே தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றினாள். அவளுக்கு என்னன்னா, தேவன் அவர் என்னோட ஒப்பந்தம் பண்ணினார், அவர் என்னை உண்டாக்கினார், அவர் என்னோடு கூட ஒப்பந்தம் செய்து அவர் என்னை நடத்தின தேவன் என்னுடைய சோர மார்க்கத்தினால் என்னை தள்ளிவிட்டார். ஆனாலும் இன்னொரு ஸ்திரீ என்னிடத்துல கொண்டு வந்து நான் வைக்க விடமாட்டேன் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுறா, நேராக ஏவாளை பாவம் பண்ண செய்து, அல்லேலூயா, அல்லேலூயா, அவளை தேவ சமூகத்தில் இல்லாதபடிக்கு தள்ளினாள். அல்லேலூயா. எப்படி பிரதர் அவ்வளோ அக்யூரேட்டியாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த எசபேல் அவள் ஆதியாகமத்தில் மறைந்திருந்தாள். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எசேக்கியேலிலே தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தினாள். 1 ராஜாக்களிலே தன்னுடைய பேரை அவள் வெளிப்படுத்தினாள். ஆனால் இந்த கடைசி நாட்களிலே இதே எசபேல், வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 18-20 வசனம் நீங்கள் தியானித்தீர்கள் என்றால், அவள் இந்த கடைசி நாட்களிலே சபையிலே வந்து அமர்ந்து கொண்டு தேவ பிள்ளைகளை, சபையை நாசப்படுத்தி அதை தேவனை விட்டு விலகும்படி செய்கிற அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் தியானித்தோம் என்றால், தியத்ரா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையும் நீ முன்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதிலும் பின்பு செய்த கிரிகள் அதிகமாக இருக்குது என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அல்லேலூயா. நம்முடைய பொறுமை, விசுவாசம் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிற தேவன். ஆனாலும் ஒன்று சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் எனும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும், விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும், அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். பாருங்க,
எசபேலுக்கு கூட இந்த கடைசி நாட்களிலும் கூட ஆண்டவர் சபையிலே வந்து அமர்ந்து கொண்டு விபச்சாரத்தையும் உலக காரியங்களையும் கொண்டு வந்து இந்த எசபேல் ஸ்திரீயானவள் இந்த சபையிலே புகுத்தும்படி அமர்ந்திருக்கிறார். அந்த வெளிப்படத்தில் அதாவது ஆதி ஆகாமத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட அதற்கு முன்னதாக தொடங்கின எசபேலுடைய கதை இதோ இங்கே வெளிப்படுத்தல் வரையில் இந்த கடைசி நாட்களிலே சபைகளிலே வந்து அமர்ந்து கொண்டு அல்லேலூயா எல்லாவற்றிலும் நாம் தேவனுக்கு விசுவாசமாய் அன்பாக இருந்த போதிலும் ஆனாலும் அல்லேலூயா அல்லேலூயா அந்த எசபேலானவள் சபைக்குள்ளே தன்னுடைய வேசித்தனத்தை கொண்டு வந்து உலகத்தினுடைய சகல காரியத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற எல்லா கச்சேரி மாதிரி இன்றைக்கு சபை நடந்து கொண்டு இருக்கிறது. உலகத்தினுடைய எல்லா காரியமும் சபைக்குள்ளே வந்திருக்கிறது. கிறிஸ்துமஸ் ஆகட்டும், ஈஸ்டர் ஆகட்டும், உலக காரியங்கள் என்னென்ன பண்டிகைகள் கொண்டாடுகிறார்களோ எல்லாவற்றையும் இன்றைக்கு சபைக்குள்ளே கொண்டு வரும்படிக்கு எசபேல் ஸ்திரீயானவள் தன்னுடைய காரியத்தை அங்கே நிறைவேற்ற பண்ணுகிறாள். அல்லேலூயா. நீங்கள் கேட்கலாம், ஓகே பிரதர் அப்போ சொன்னீங்க எப்போ சொன்னீங்க? அல்லேலூயா. பாருங்கள், அந்த எசபேல் ஆதி ஆகாமத்தில் எங்கே இருந்தால் எங்களுக்கு தெரியவில்லை என்று நீங்கள் சொல்லலாம். வேதம் சொல்லுகிறது, நாம் தியானிப்போம். ஆதி ஆகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எசபேல் ஸ்திரீ எங்கே இருந்தால் என்பதை நான் உங்களிடத்தில் திட்டவட்டமாய் ஆண்டவர் அருளின அந்த ரகசியத்தை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள், அவனும் புசித்தான். அல்லேலூயா. இப்போ நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? அந்த பழம்தான் எசபேல். அல்லேலூயா. அந்த பழமாய் அவள் மாறி அந்த பழத்திற்குள்ள அந்த சீடு வித்து இருக்கு இல்லைங்களா, அந்த விதை, அந்த விதையை ஏவாளுடைய கர்ப்பப்பையிலே புகுத்தும்படி அவள் அதை வைக்கிறாள். அல்லேலூயா. என்ன பிரதர் இப்படி ரொம்ப குழப்பமாக சொல்கிறீங்க நீங்கள் நினச்சிங்கன்னா உண்மை அதுதான். அல்லேலூயா. ஏவாளுடைய கர்ப்பப்பையிலே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை வைக்கும் பொழுது அந்த கர்ப்பமானது கெட்டு போகும்படிக்கு எசபேலானவள் என்ன செய்கிறா தெரியுமா? அவள் பழமாக இருந்து தன்னுடைய வித்தை என்ன பண்ணுறா? கொண்டு போய் ஏவாளுடைய கர்ப்பப்பையில வைக்கிறாள். நீங்கள் நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஏதனை விட்டு வெளியே வந்த பிறகு அந்த வித்து அங்கே தான் இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. இப்பொழுது ஆதாம் ஏவாளை அறிந்தான். முதல் மகனாக காயின் பிறக்கிறான். நல்ல கவனிங்க, முதல் கொலைகாரன். அல்லேலூயா. அந்த கர்ப்பத்திலே, ஏவாளுடைய கர்ப்பத்திலே எசேபேல் தன்னுடைய வித்தை வைத்தபடியினாலே அந்த கர்ப்பத்திலிருந்து வந்த முதல் மனிதன் கொலைகாரன். நான் முன்னமே சொல்லியிருக்கேன், ஏவாள் அதாவது எசேபேல் விபச்சாரம், வேசித்தனம், இச்சிக்கப்படத்தங்க இச்சையான காரியங்களை செய்கிறோம் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. 6ஆம் வசனத்திலே மீண்டுமான நான் உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். அப்பொழுது சிறியான அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பம், பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், பார்வைக்கு நல்லா தான் இருக்கும் அந்த காரியங்கள்லாம். ஆனால் வசனம் சொல்லுது, புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்பட தக்க விருட்சமாக இருக்குது என்று கண்டு. அல்லேலூயா. இச்சையான பாவங்களை தூண்டுகிற காரியத்தை அந்த பழமாய் என்ன பண்ணுறா? அந்த எசபேல் அந்த பழமாகவே இருந்து தன்னுடைய அந்த ஷீட், அதாவது அந்த விதையை ஏவாளுடைய கர்ப்பப்பையில் வைக்கும்படி வைத்து அவள் முதல் மனிதனை பிறக்க வைத்து அவனை கொலைகாரனாகவும் அவள் செய்கிறாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, ஏவாள் தன்னுடைய பரிசுத்தமுள்ள முதல் கர்ப்பத்தை எசபேலும் அந்த சத்ருவான பிசாசும் சேர்ந்து அதை கெடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவன் தனக்கு சொன்ன அந்த உன்னதமான பணியை அங்கே ஏவாள் ஹல்லேலூயா செய்ய முடியாதபடிக்கு தடுத்து நிறுத்தப்பட்டு ஏவாள் வஞ்சிக்கப்படுகிறாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் உங்களிடத்தில் இப்பொழுது இடைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், யார் அந்த மரியாள் என்று நாம் ஆரம்பித்தோம். அந்த மரியாள் வேறு யாரும் அல்ல, தன்னுடைய கர்ப்பப்பையிலே கர்த்தர் கொடுக்க போகிற காரியத்தை சுமக்கும்படி நியமிக்கப்பட்ட அந்த ஏவாள் தான் மரியாள். அவள் தன்னுடைய கர்ப்பப்பையை அங்கே இழந்தபடியினாலே, தேவ ஆவியானவர் திட்டம் அங்கே நெசுக்கப்பட்டபடியினாலே, அந்த ஏவாளுடைய கர்ப்பப்பையிலே பரிசுத்த சந்ததி உருவாகும்படி தேவன் நியமித்த காரியங்கள் தடைப்பட்டபடியினாலே இந்த ஏவாள் அல்லேலூயா மரித்து தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு அவள் புதிய ஏற்பாட்டு காலத்திலே மரியாளாய் பிறக்கிறாள். நீங்கள் கேட்கலாம், என்ன பிரதர் அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போடுறீங்க அப்படின்னா உண்மை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, 1 ராஜாக்களுடைய காரியங்களிலே 2 பேர் அங்கே இருக்காங்க. ஒன்று எசபேல், 2வது எலியா. அல்லேலூயா. இந்த எலியா எசபேலுடைய பாகால் தீர்க்கதரிசியை கொன்று போட்டபடியினாலே அந்த எசபேல் என்ன பண்ணுறா?
இந்த எலியாவுடைய தலை நாளை அவனுடைய சரீரத்தில் இருக்காது என்று ஆணையிடுகிறாள். அதை கேட்டு எலியா பயந்து என்ன பண்ணுறார், ஆண்டவரிடத்தில் வேண்டினபடினாலே ஆண்டவர் அவர் எடுத்துக்கொண்டார். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் மரியாள் பிறக்கும் பொழுது மரியாளுக்கு முன்னதாக யோவான் சானகன் பிறக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னபடி தேவனுடைய காரியம் புதிய ஏற்பாடு காலத்தில் நடக்கிறது. அங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த எலியா யோவான் சானகனாக இங்கே வந்து பிறக்கிறார். நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. மத்தேயு 11ஆம் அதிகாரம் நீங்கள் பாருங்கள், 11லிருந்து 15 வரையில் நீங்கள் தியானித்து கொண்டார். சிறிகளிடத்தில் பிறந்தவர்களாகிய யோவான் சானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறுவனா இருக்கிறவன் அவனிலும் பெரியவனா இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். யோவான் சானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறதை பிடித்துக் கொள்கிறார்கள். நியாய பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்கதரிசனம் உரைத்ததென்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன் தான். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. இயேசு தன்னுடைய நாவை, தன்னுடைய வாயை திறந்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அந்த எலியாதான் இந்த யோவான் சானகன். நீங்கள் நல்லா கவனிங்க, ஒரு ரகசியத்தை உங்கள் இடத்துல சொல்லுகிறேன். அந்த எசபேல் இதே புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவள் பிறக்கிறாள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 8, 9, அதாவது நீங்கள் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் வரை நீங்கள் தியானித்தீர்கள் என்றால், ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்பினுடைய மனைவி ஏரோது நிமித்தம் யோவானை பிடித்து காவலில் வைத்து கொண்டிருந்தான். இந்த ஏரோதியாள் என்பவள், அவள் தன்னுடைய புருஷனை விட்டு அவனுடைய தம்பி ராஜாவாக இருக்கபடினாலே அவனை வைத்து கொண்டாள். இச்சையின் காரியம் பாருங்கள். அந்த ஏரோதியாள் அவள் தான் எசபேல். அவள் இங்கே வந்தது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்தில் எலியாவின் தலையை நான் எடுப்பேன் என்று சொன்ன அந்த சபதத்தை இங்கே யோவான் சானகன் எலியாவாய் வந்து பிறந்ததானாலே அதே எசபேல் இங்கே பிறந்து அந்த விபச்சாரத்தின் ஆவியோடு தன் மகளை நடனமாடச் செய்து ராஜாக்கள் சபையிலே ராஜா எதை கேட்டாலும் தருவேன் என்ற வார்த்தையை கொண்டு எனக்கு யோவான் சானகனுடைய தலை வேண்டும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்திலே எலியாவின் தலை எடுப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை புதிய ஏற்பாட்டு காலத்திலே அவள் நிறைவேற்றுகிறாள். அல்லேலூயா. ஸோ ஏன் நடக்காது நீங்கள் கேட்கலாம், அதுதான் உண்மை. அல்லேலூயா. ஏவாள் தன்னுடைய அந்த காரியத்தை தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தை இழந்தபடியினாலே மரியாளை பிறக்க வைத்து ஏவாளை மரியாளை பிறக்க வைத்து அதே கர்ப்ப பையிலே பரிசுத்த ஆவியானுடைய காரியத்தை வைத்தபடியினாலே அதே காரியம்தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எசபேல் அந்த யோவானுடைய, அதாவது எலியாவுடைய தலையை எடுப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தை நிறைவேற்றும்படிக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே வந்து எலியா என்கிற அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன வருகனாகிய எலியா என்கிற அந்த யோவான்சனுடைய தலையை புதிய ஏற்பாட்டு காலத்தில் எடுக்கிறாள். அல்லேலூயா. இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும், அந்த மரியாள் வேறு யாரும் அல்ல, அந்த மரியாள் ஏவாள். அல்லேலூயா. எப்படி பிரதர் அவ்வளோ கிளீனாக சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை நாம் தியானித்தோம் என்றால், மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவருப்புகளுக்கும் தாய் எனும் நாமம் அவள் நெற்றியிலே எழுதியிருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் என்று இங்கே அந்த யோவான் தீர்க்கதரிசி அவ்வளவா எழுதியிருக்கிறார். தேவன் அதை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எசேபேலுடைய காரியத்தை நீங்கள் தெளிவாய் நீங்கள் தியானிக்க வேண்டும் என்றால் அதிலேயே 15ஆம் வசனம் நீங்கள் வாசிக்கின்றால், பின்னும் அவன் என்னை நோக்கி, இந்த வேசி உட்கார்ந்திருக்க தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாய். அல்லேலூயா. இந்த 15ஆம் வசனத்தை வைத்துக்கொண்டு இந்து கடவுளாகிய லட்சுமி, அந்த மகாலட்சுமியுடைய போட்டோவை நீங்கள் வைத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்றால் அப்படியே அச்சு அசலாக அப்படியே இருக்கும். அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த போட்டோவில் என்ன இருக்கிறதோ அப்படியே இருக்கும். வேதம் சொல்லுகிறது, அந்த வேசி உட்கார்ந்திருக்க தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாய். அல்லேலூயா, அல்லேலூயா. 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த எசபேல், அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அந்த எசபேல் பூமியில் உள்ள யாவருக்கும் என்ன பண்றது? தாய். நான் சொல்ல வேதம் சொல்லுகிறது,
அவள் வேசிகளுக்கும் பூமியில் அருவருப்புகளுக்கும் தாய் எனும் நாமம் அவளுடைய நெற்றியில இருந்தது என்று சொல்லி 5ஆம் வசனத்திலே நாம் தியானிக்கிறோம். இவள் பூமியில் உள்ள எல்லாருக்கும் தாய். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 20ஆம் வசனத்திலே, ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டாள், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். அல்லேலூயா. யேசபேல் பூமியில் யாவருக்கும் தாய், ஆனால் ஏவாளை குறித்தோ ஜீவனுள்ள யாவருக்கும் அவள் தாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது தெரியுதுங்களா, 2 ஸ்திரீ இந்த வேதத்தில் சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு ஒரு ஸ்திரியை குறித்து தான் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. யேசபேலை மறைக்கப்பட்ட காரியங்களாக இருக்கிறது. யேசபேலுடைய காரியங்களை குறித்து நான் வேறு ஒரு செய்தியில் அவளை மாத்திரமே அவருடைய காரியங்களை மிக துல்லியமாக நான் உங்களிடத்தில் அறிவிக்க அடுத்த காரியங்களில் நான் அதை அறிவிக்கிறேன் அடுத்த மெசேஜில். இப்போ பார்த்தீங்கன்னா யேசபேலை குறித்து அவள் பூமியில் உள்ள யாவருக்கும் தாய், ஆனால் ஏவாளை குறித்தோ ஜீவனுள்ள யாவருக்கும் தாய். அந்த ஜீவன் உள்ளவர் பிறக்கும்படி விசேஷித்தமாய் ஒரே கரு. எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த எலியாவும் அந்த யேசபேலும் அங்கே சபதம் ஏற்றுக்கொண்டு அந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் அதை அந்த யேசபேல் நிறைவேற்றினாலோ, எலியா தன்னுடைய ஊழியத்தை யோவான் சானகன் காரியமாய் அதை நிறைவேற்றினாரோ, அதே போல இங்கே ஏவாள் தன்னுடைய இழந்து போன அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் அவளுக்கு மீண்டுமாய் தரும்படிக்கு அந்த ஜீவனுள்ளோர் என்கிற ஆதியாகமத்தின் வார்த்தை அங்கு அதிகாரப்பூர்வமாய் அல்லேலூயா உண்மையை ஒப்புக்கொள்ளும்படிக்கு மரியாளை பிறக்க வைத்து அவளுடைய அந்த கர்ப்பத்திலே ஜீவனை கொடுக்கிற ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தேவனா இருக்கிற ஆண்டவருடைய கருவை தேவன் அந்த அவளுடைய கர்ப்பப்பையில் வைத்தார். அது விசேஷமான கர்ப்பப்பை. ஸோ நான் சொல்ல வருகிறது உண்மை ஒன்றுதான். தேவ ரகசியம் என்னவென்றால், அந்த மரியாள் வேறு யாருமல்ல, ஆதி ஆகமத்தில் தேவனால் படைக்கப்பட்ட அந்த ஏவாள் தான் இந்த மரியாள். ஹல்லேலூயா. இந்த செய்தி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். இல்லை பிரதர், நீங்கள் சொல்றதெல்லாம் கட்டுக்கதையாக இருக்குது, பொய்யான காரியத்தை சொல்லுங்க. சந்தோஷம். ஹல்லேலூயா. தேவன் எனக்கு சொல்லி அந்த வேதத்தின் ரகசியங்களை வேத ஆதாரத்தின் மூலமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய எந்த கேள்வியாக இருந்தாலும் காரியமாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு அதை தெரியப்படுத்துங்கள். ஒருவேளை சொல்லியதுபடியே நான் சொல்லவில்லை, சொன்ன காரியங்கள் நான் உங்களுக்கு அறிவிக்கவில்லை, தேவன் எனக்கு அறிவிக்கிற அநேக ரகசியங்களைத்தான் நான் உங்களிடத்தில் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசியினால் முன்குறிக்கப்பட்டவைகள் அப்படியா நிறைவேறினது என்று சொல்லி அங்கே மத்தேயு புத்தகத்தில் மரியாளுடைய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை, மரியாள் இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறதை தீர்க்கதரிசிகள் முன்குறித்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியத்தை தான் உங்களோடு நான் இடைப்பட்டு உங்களிடத்தில் நான் இதை பேசினேன். ஆனாலும் இடையிலே ஒரு ஸ்திரீ பலமாக இருந்து அந்த வித்தை அந்த ஏவாளுடைய கர்ப்பப்பையில் வைத்து முதல் கொலைகாரனை உருவாக்கினாள். ஆனால் முதல் கொலைகாரன் உயிரை எடுத்தான். ஆனால் மரியாள் வச்சிலோ அதே கர்ப்பப்பையை தேவன் வைத்தார். விசேஷமாய் மரியாளை பிறக்க வைத்து அந்த கருவிலே தம்முடைய ஜீவனாகிய பரிசுத்த ஆவியானவரை வைத்து அவர் முதலாக தன் ஜீவனை கொடுத்தார். ஏவாள் வைத்த வித்து ஜீவனை எடுத்தது. ஆனால் மரியாளுடைய வயிற்றில் இருக்க வித்தோ அல்லேலூயா ஜீவனை கொடுத்து ஜீவனுள்ள யாவருக்கும் அந்த மரியாள் தாயாய் தன்னுடைய ஏவாள் இழந்து போன அந்த வாக்குத்தத்தை பெரும்படிக்கு தேவன் அவ்வளவாய் அன்பு கூர்ந்தாள். பிரியமானவர்களே, இந்த காரியங்களை குறித்து நான் உங்களிடத்தை அறிவிக்க மிகவும் அன்பாக இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு சொல்லி இன்னும் அநேக ரகசியங்கள் இருக்கிறது. அதை உங்களோடு கூட வருகிற நாட்களில் நான் பகிர்ந்து கொள்ளுவேன். ஆண்டவருடைய கிருபை இரக்கம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நம்முடைய சபையோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.